எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12ஆம் வகுப்பு வரலாறு, அதில் பாடம் 14 புக் பேக் ஆன்சர்ஸ். இரண்டாம் உலகப் போரும் காலனிய நாடுகளில் அதன் தாக்கமும். இரண்டாம் உலகப் போரும் காலனிய நாடுகளில் அதன் தாக்கமும். இதில் மொத்தம் 20 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் கேள்வி, கீழ்காண்பனவற்றுள் இரண்டாம் உலகப் போர் உருவாக எது காரணமாக இருக்கவில்லை? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் இ, காலனிய நாடுகளில் ஏற்பட்ட தேசிய விடுதலை இயக்கங்கள். இரண்டாவது கேள்வி, கெல்லாக் பிரயாண்ட் ஒப்பந்தம் டேசாம் ஆண்டில் கையெழுத்தானது? 1928. அடுத்து கூற்று, ஆயுத குறைப்பு மாநாடு பன்னாட்டு சங்கத்தால் ஜெனீவாவில் நடத்தப்பட்டது. சரி. காரணம், பிரான்சுக்கு சமமாக ஜெர்மனி தளவாடங்களை கொண்டிருக்க முயல்வது பேச்சுவார்த்தைகளின் ஒரு முக்கிய அம்சமாக தோன்றியது. சரி. அப்ப கூற்று காரணம் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்து நான்காவது கேள்வி, சீனாவிடமிருந்து மஞ்சூரியாவை ஜப்பான் எந்த ஆண்டு படையெடுத்து கைப்பற்றியது? சீனாவிடமிருந்து மஞ்சூரியாவை ஜப்பான் எந்த ஆண்டு படையெடுத்து கைப்பற்றியது? வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஆ, 1931. அடுத்த ஐந்தாவது கேள்வி, 19ஆம் நூற்றாண்டின் முடிவில் ஐரோப்பிய கண்டத்திற்குள் தொழில்துறையில் வலிமையான சக்தியாக டேஸ் நாடு உருவாகி இருந்தது? பிரான்ஸ். 19ஆம் நூற்றாண்டின் முடிவில் ஐரோப்பிய கண்டத்திற்குள் தொழில்துறையில் வலிமையான சக்தியாக பிரான்ஸ் உருவாகி இருந்தது. அடுத்த ஆறாவது கேள்வி, வெர்சைல்ஸ் ஒப்பந்தத்தின் சரத்துகளின்படி ஜனவரி 1935 டேஸ் பகுதியில் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று முடிவானது? இதுக்கு சரியான விடை சார். சார். அடுத்து ஏழாவது கேள்வி, அடுத்தது ஏழாவது கேள்வி, கூற்று காரணம் கொடுத்திருக்கிறாங்க. இரண்டாம் உலகப் போரின் காலத்தில் போர் முறைகள் பெரிதும் மாற்றமடைந்தன. சரி. காரணம்,
அகழிப்போர் முறை ஒதுக்கப்பட்டு விமான குண்டு வீச்சு பிரபலமானது. சரி. கூற்று காரணம் சரி, ஆனால் காரணம் கூற்றை சரியாக விளக்கவில்லை. அடுத்து 8வது கேள்வி. ஜெர்மனி 1939இல் ஆக்கிரமிப்பு தவிர்ப்பு ஒப்பந்தம் ஒன்றை எந்த நாட்டோடு ஏற்படுத்தி கொண்டது? ரஷ்யா. அடுத்து, பேர்ல் துறைமுகத்தை ஜப்பான் தாக்குவதற்கு திட்டம் வகுத்தவர் டேஸ்? யாமமோட்டோ. அடுத்து 10வது கேள்வி. குடியரசுத் தலைவர் ரூஸ்வெல்ட் அறிமுகப்படுத்திய கடன் குத்தகை முறை டேஸ் வகையில் உதவி புரிந்தது? இதுக்கு சரியான விடை பாசிச சக்திகளை எதிர்த்து போராடி கொண்டிருக்கும் நாடுகளுக்கு கூடுதல் வீரர்களை அனுப்புதல். பாசிச சக்திகளை எதிர்த்து போராடி கொண்டிருக்கும் நாடுகளுக்கு கூடுதல் வீரர்களை அனுப்புதல். இதான் குடியரசுத் தலைவர் ரூஸ்வெல்ட் அறிமுகப்படுத்திய கடன் குத்தகை முறை இந்த வகையில் உதவி புரிந்தது. அடுத்து 11. அமெரிக்க ஐக்கிய நாட்டின் படைகளை ஆகஸ்ட் 1942இல் பசிபிக் பகுதியில் தலைமையேற்று வழிநடத்தியவர்? அமெரிக்க ஐக்கிய நாட்டின் படைகளை ஆகஸ்ட் 1942இல் பசிபிக் பகுதியில் தலைமையேற்று வழிநடத்தியவர் மெக் ஆர்தர். அடுத்து, ஜப்பானிய கடற்படையை அமெரிக்க ஐக்கிய நாட்டின் கடற்படை தோற்கடித்தமை டேஸ் போரிலாகும்? மிட்வே. அடுத்து, ஜெர்மானிய படைகள் முதல் பின்னடைவை சந்தித்தது டேஸ் என்னும் இடத்தில்? ஸ்டாலின்கிராட். அடுத்து 14. கீழ்காண்பனவற்றுள் போட்ஸ்டாம் மாநாட்டின் அறிவிப்புகளில் அடங்காத ஒன்று எது? இதுக்கு ஆப்ஷன் இ. அதாவது ட்ரிஸ்டியை ஏ மண்டலம் என்றும் பி மண்டலம் என்றும் பிரிப்பதென்றானது ஏ மண்டலம் இத்தாலிக்கு கொடுக்கப்படவும் பி மண்டலம் யுகோஸ்லோவியாவிற்கு வழங்கப்படவும் முடிவு செய்யப்பட்டது. இதுதான் இந்த போட்ஸ்டாம் மாநாட்டின் அறிவிப்புகளில் அடங்காத ஒன்று. அடுத்து 15வது கேள்வி. கீழ்காண்பனவற்றுள் 2ஆம் உலகப் போரின் விளைவுகளில் சேராத ஒன்று எது? கீழ்காண்பனவற்றுள் 2ஆம் உலகப் போரின் விளைவுகளில் சேராத ஒன்று எது? இதுக்கு ஆப்ஷன் இ. பாசிசவாதத்திற்கு எதிரான போராட்டம் ஏகாதிபத்தியத்திற்கு வெற்றியை வழங்கியது. பாசிசவாதத்திற்கு எதிரான போராட்டம் ஏகாதிபத்தியத்திற்கு வெற்றியை வழங்கியது. அடுத்து 16. கீழே கொடுக்கப்பட்டிருப்பவைகளில் சரியான இணைகள். இதுக்கு முதல் 2 மட்டும். ஜெனரல் டி கால் பிரான்ஸ், ஹேல் செலாசி எத்தியோப்பியா. இது 2ம் சரி. அடுத்து 17வது கேள்வி. பிரான்ஸ் 2ஆம் அபினிப் போரில் பங்கெடுத்தது. பிரான்ஸ் 2ஆம் அபினிப் போரில் பங்கெடுத்தது சமய செயல்பாடுகளுக்கு அனுமதி கோரும் பொருட்டு. சமய செயல்பாடுகளுக்கு அனுமதி கோரும் பொருட்டு. அடுத்து, மஞ்சு வம்சத்தின் காலம் டேஸ் ஆண்டு வரை நீடித்தது. இதுக்கு 1911. அடுத்து 19வது கேள்வி. ஸ்பானிய அமெரிக்க போர் டேஸ் சர்ச்சையை முன்னிறுத்தி 1898ஆம் ஆண்டில் நடைபெற்றது. இதுக்கு சரியான விடை பிலிப்பைன்ஸ். ஸ்பானிய அமெரிக்க போர் பிலிப்பைன்ஸ் சர்ச்சையை முன்னிறுத்தி 1898ஆம் ஆண்டில் நடைபெற்றது. அடுத்து கடைசி கேள்வி, 20வது கேள்வி.
கூற்று பிலிப்பைன்ஸ் 4 ஜூலை 1946ஆம் ஆண்டு விடுதலை அடைந்தது. சரி. காரணம் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் ஆதிக்கத்தின் கீழான தென்கிழக்கு ஆசிய உடன்படிக்கை அமைப்பில் பிலிப்பைன்ஸ் இணைந்தது. சரி. கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. நன்றி, வணக்கம்.